அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர் பை எக்ஸாம் மெத்தடா நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பண்ணுறது பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஐட்ரேஷன் வில் கன்வர்ஜஸ் டு a fixed point x equal to 3 where the iteration xn plus 1 equal to g of xn equal to minus 16 plus 6 times xn plus 3 divided by xn. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா xn plus 1 equal to g of xn equal to square root of 3 plus 2 into xn. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா xn plus 1 equal to g of xn equal to 3 by xn minus 2. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா xn plus 1 equal to g of xn equal to xn square minus 3 divided by 2. ஓகே, ஸோ இந்த ஐட்ரேஷன் வந்து எது கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றத ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஓகே, இது ப்ராப்ளம் வெரி சிம்பிள். இதுக்கான பேசிக் ரிசல்ட்ஸ் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நியூ சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, கிவன் பாருங்கள். கிவன்னா சொல்லியிருக்காங்கன்னா xn ஈக்குவல் டு g of xn xn ப்ளஸ் 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. g of xn ஈக்குவல் டு xn ப்ளஸ் 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஈச் ஐட்ரேஷன்ஸ்க்கு வந்து உங்களுடைய g of x நம்ம பொறுக்கணும். இது ஃபார் ஆப்ஷன் ஏக்கு பார்க்கலாம். g of x பாருங்கள், -6 + 6 டைம் 6 into x + 3 divided by xன்னு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு g dash of x கண்டுபிடிங்க. இதோடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து லெஸ் தென் 1ன்னு வரணும். வந்தால் இது கன்வர்ஜ் ஆகும். சப்போஸ் இது கிரேட்டர் தென் 1 இருந்தால் டைவர்ஜ் ஆகிடும். இதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா? இப்போ g dash of x கண்டுபிடிங்க. g dash of x ஈக்குவல் டு இது 0 + 6 இது ப்ளஸ் 3 divided by x ஸ்கொயர் இன்ட்டு -1. கரெக்டுங்களா? அப்போ 6 - 3 divided by x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ g dash of x எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ பார்க்குறீங்க. ஸோ அப்சல்யூட் வேல்யூ பார்த்தா கண்டிப்பாக நான் இது கிரேட்டர் தென் 1 தான். ஏன்னா நீங்கள் லார்ஜ் எக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் as x tends to infinity கொண்டு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய லார்ஜ் எக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த அப்சல்யூட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 தான். ஸோ அப்போ mod g dash of x வந்து நான் இது உங்களுக்கு கிரேட்டர் தென் 1 ஆகுது. ஸோ அப்போ இந்த ஐட்ரேஷன் வந்து கன்வர்ஜ் ஆகலை. லெஸ் தென் 1 இருந்தால் கன்வர்ஜ் ஆகும். mod g dash of x வந்து less than 1 இருந்தால் தான் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ். அடுத்து செகண்ட் பார்ப்போம். செகண்ட் வந்து உங்களோட g of xன்னு g of x equal to square root of 3 plus 2x. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போ g dash of x கண்டுபிடிங்க. g dash of x equal to 1/2 times square root of 3 plus 2x into 2ன்னு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறீங்க. 2 கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ 1/square root of 3 plus 2xன்னு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு less than 1. கரெக்டாக? அப்போ g dash of x வந்து less than 1ன்றதால mod g dash of x வந்து வேல்யூ என்ன ஆகிடுது உங்களுக்கு less than 1. அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு இது கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். g of x ஈக்குவல் டு என்ன பாருங்கள், g of x ஈக்குவல் டு 3 divided by x minus 2. கரெக்டுங்களா? அப்போ g dash of x நமக்கு என்ன கிடைக்கும், -3 divided by x minus 2 on the whole square. ஸோ mod g dash of x பாருங்கள் போட்டிங்கன்னா 3 divided by mod x minus 2 வந்து whole square கிடைக்கும். ஓகே, இப்போது சப்போஸ் mod x minus 2 வந்து மேக்ஸிமம் 1ன்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோ. இதோட அப்சல்யூட் வேல்யூ மேக்ஸிமம் 1 வரலாம். கரெக்டு தானே? ஏன்னா x வந்து கன்வர்ஜஸ் டு 3 க்ளோஸராக கன்சிடர் பண்ணும்போது 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 1 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான். ஸோ இப்போ கண்டிப்பாக என்ன ஆகாது, இது கன்வர்ஜ் ஆகாது. புரியுதுங்களா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். சரி, ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, g of x ஈக்குவல் டு x square minus 3 divided by 2. கரெக்டுங்களா? x square minus 3 divided by 2. ஸோ அப்போ g dash of x நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். 1/2 into 2xன்னு கிடைக்கும். ஸோ 2 கேன்சல். mod g dash of x பார்க்குறீங்க. ஸோ வேல்யூ வந்து mod xன்னு வரும். இது வந்து x வந்து நியர் 3ன்றதால இது கண்டிப்பாக ஆகும் கிரேட்டர் தென் 1. ஸோ mod g dash of x வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுது, கிரேட்டர் தென் 1. ஏன் x நியர் 3 இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்வர்ஜஸ் டு சம் ஃபிக்ஸட் பாயிண்ட் 3 x equal to 3க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுது, இந்த ஐட்ரேஷன் வந்து டைவர்ஜ் ஆகுது. அது கிரேட்டர் தென் 1 ஆகுது. அப்போது mod g dash of x less than 1ன்றது பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் மட்டும்தான். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் iterations will converge to neighborhood of 0. ஸோ 0 நெய்பர்ஹுட் ஆஃப் 0. ஸோ இதெல்லாம் கன்வர்ஜ் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா xn + 1 ஈக்குவல் டு 2/xn. அதே போல் ஆப்ஷன் பி வந்து xn + 1 ஈக்குவல் டு xn ஸ்கொயர் ப்ளஸ் 2/xn³ செக் பண்ணி சொல்லணும். நெய்பர்ஹுட் ஆஃப் 0ல் வந்து எந்தெந்த ஐட்ரேஷன்ஸ் கன்வர்ஜ் ஆகுன்றது நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ xn + 1 ஈக்குவல் டு 2xn³ - 3 divided by 3xn ஸ்கொயர் ப்ளஸ் 1 செக் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். டி பார்த்தீங்கன்னா xn + 1 ஈக்குவல் டு xn³
ப்ளஸ் 1/4 டைம்ஸ் எக்ஸ்என் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதில் எந்த ஐட்ரேஷன்ஸ்லாம் நெய்பர்ஹுட் ஆஃப் ஜீரோவில் கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்றது நீங்கள் சொல்லணும். ரிசல்ட் என்ன? மாட் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1ன்னு வரணும். ஸோ அப்போ நீங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் இதில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஐட்ரேஷனுடைய நோட்டேஷன்னா எக்ஸ்என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்என். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணணும். மாட் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 என்ற ரிசல்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக நியூமெரிக்கல் அனாலிசிஸில் இது போல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து ஜெகோபி ஐட்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் போடுறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.